இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஒதுக்கீடு அல்லது திட்டங்களின் பலன்களை பெறுவதில் யாரையும் மடானி அரசாங்கம் ஓரம் கட்டாது. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒதுக்கீடு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிராகரிக்கப்பட்டாலும் ஒதுக்கீடு அல்லது திட்டங்களின் பலன்களை பெறுவதில் எந்த ஒரு தரப்பினரையும் மடானி அரசாங்கம் ஓரங்கட்டாது. அனைத்து தரப்பினருக்கும், குறிப்பாக மக்களுக்கான மரியாதை மற்றும் சமத்துவத்தை மதிக்கும் மடானி அரசாங்கத்தின் கொள்கைக்கு அது நிகரானது என்றும் துணை பிரதமர் டதஸ்ரீ ஃபடிலா யூசுப் எடுத்துரைத்தார். அரசாங்கத்தின் கீழுள்ள ஒதுக்கீடுகள் தொடர்ந்து இயக்கப்படும். மக்கள் பிரதிநிதியான எங்களின் பணி பொதுவாக திட்டங்களை முன்மொழிவதும் என்ன மாதிரியான உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்பதுமாகும். ஆனால் அரசாங்கத்தின் திட்டங்கள் எப்போதும் உண்டு. எந்த ஒரு இடமும் விளக்கப்படுவதில்லை. அனைவருக்கும் நன்மைகள் கிடைக்கும் என்றார் அவர். நேற்று ஜொஹூர் சுங்கை தெப்புராவில் 2024ஆம் ஆண்டு தேசிய அளவிலான அனைத்துலக நதிகள் தின விழாவை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் ஃபடிலா யூசுப் அதனை தெரிவித்தார். பெரிக்கத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒதுக்கீடு தொடர்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அரசாங்கம் முன்வைத்த 2 முன்மொழிவுகளை ஒருமனதாக நிராகரிப்பதாக அக்கூட்டணி உறுதிப்படுத்தியதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. தென்கொரியா நில அமிழ்வில் 2 வாகனங்கள் சிக்கின. தென்கொரியா புசானில் உள்ள சாலை ஒன்றில் 8 மீட்டர் ஆழத்திற்கு ஏற்பட்ட நில அமிழ்வினால் 2 வாகனங்கள் சிக்கிக் கொண்டன. கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக நில அமிழ்வு ஏற்பட்டிருக்கலாம் என்று அதிகாரிகள் கூறினர். 10 மீட்டர் அகலம் மற்றும் 5 மீட்டர் நீளம் கொண்ட அந்த நில அமிழ்வு காலை மணி 8:45 அளவில் ஏற்பட்டதாக உள்ளூர் ஊடகம் ஒன்று தெரிவித்தது. இச்சம்பவத்தில் யாரும் உயிரிழக்கவில்லை என்று தீயணைப்பு படை தெரிவித்துள்ளது. இருப்பினும் நில அமிழ்வு ஏற்பட்டதற்கான உண்மை காரணத்தை கண்டறிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வெள்ளத்திற்கு பிந்தைய உதவி நிதியாக கெடாவில் 1,30,00,000 ரிங்கெட் ஒதுக்கீடு. கெடாவில் வெள்ளத்திற்கு பிந்தைய உதவி நிதியாக 1,30,00,000 ரிங்கெட்டை ஒதுக்கீடு செய்வதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்திருக்கின்றார். உதவித்தொகை வழங்குதல், துப்புரவு பணிகள் மற்றும் வெள்ளத்தால் சேதமடைந்த உள்கட்டமைப்புகளை மறுசீரமைத்தல் ஆகியவற்றிற்கு அந்நிதி பயன்படுத்தப்படும். கோத்தஸ்டாருக்கு மட்டும் 30 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கியுள்ளோம். கெடா மாநிலம் முழுவதும் 1 கோடி ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளோம். வெள்ளத்திற்கு பிந்தைய சேதங்கள் அல்லது நஷ்டத்திற்கு தேவையான உதவிகளை செய்வது என்றார் அவர். நேற்று கெடார் அலோஸ்டாரில் கெடா தேசிய சமய நிலை இடைநிலை பள்ளியில் அமைக்கப்பட்டிருக்கும் தற்காலிக நிவாரண மையத்தை பார்வையிட்ட பின்னர் அன்வர் அவ்வாறு கூறினார். கெடாவில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நட்மா மூலமாக 1000 ரிங்கேட்டும், ஐசியு மூலமாக 1000 ரிங்கேட்டும் அரசாங்கம் வழங்கும். மேலும் அம்மாநிலத்தில் வெள்ள தடுப்பு திட்டங்களில் தாமதம் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய அவை கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். GISBH சேர்ந்த 200 உறுப்பினர்கள் இதுவரை கைது. GISBH எனப்படும் குளோபல் இக்வான் சர்வீஸ் அண்ட் பிசினஸ் குழும நிறுவனத்தை சேர்ந்த 200 உறுப்பினர்கள் நேற்று வரையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த எண்ணிக்கையில் GISBH-இன் 17 உயர்மட்ட பதவியில் உள்ளவர்களும் அடங்குவர் என்று தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் தெரிவித்தார். அவர்கள் அனைவரும் கோலாலம்பூர், பஹாங், நெகிரி செம்பிலான், கிளந்தான், கெடா ஆகிய மாநிலங்களில் சுற்றுவட்டார பகுதியில் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். கைது செய்யப்பட்ட அனைவரும் 2007ஆம் ஆண்டு ஆட்கடத்தல் தடுப்பு மற்றும் புலம்பெயர்ந்தோரின் கடத்தல் தடுப்பு ஆட்டிப்சாம் செக்ஷன் 12 கீழ் மேற்கொள்ளப்படும் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் விவரித்தார். கடந்த செப்டம்பர் 11ஆம் தேதி 20 தொண்டு இல்லங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஓப் குளோபல் 2ஆம் கட்ட நடவடிக்கையின் மூலம் 139 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்த வேளையில் மேலும் 23 பேருக்கு போலீஸ் ஜாமீன் வழங்கியது. 2017ஆம் ஆண்டு சிறார் பாலியல் குற்றம் சட்டம் செக்ஷன் 14 உட்பிரிவு ஏவின் கீழ் நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் உள்ள கோலப்பிலாவில் கடந்த செப்டம்பர் 17ஆம் தேதி 3 வழக்குகள் உட்பட 37 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ளன. அவற்றுடன் 2017ஆம் ஆண்டு ஆட்டிப்சாம் சட்டம் செக்ஷன் 14 கீழ் ஸ்லாங்கூர் சுங்கை கப்பாரில் உள்ள ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த எண்ணிக்கையில் 8 விசாரணை அறிக்கைகளின் அடிப்படையில் 7 மீது 29 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. இதனிடையே இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 18 வயதிற்கு மேற்பட்டோர் தங்களின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்ட வேளையில் 18 வயதிற்கும் குறைவானோர் சமூக நலத்துறையின் கண்காணிப்பில் உள்ளனர்.
பொதுநல பணிகளை செய்ய மேக்ஸ் வெஸ்டப்பனுக்கு உத்தரவு. சிங்கப்பூர் கிராண்ட் பிரிக்ஸ் போட்டிக்கு முன்னதாக நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு கூட்டத்தில் உலக வெற்றியாளர் மேக்ஸ் வெஸ்டப்பன் தகாத கருத்துக்களை தெரிவித்ததால் பொதுநல பணிகளில் ஈடுபட அவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஃபியாவின் கொள்கைகளுக்கு எதிராக புண்படுத்தும் வகையிலான வார்த்தைகளை பயன்படுத்திய குரல் பதிவை மறுமுறை ஆய்வு செய்ததை தொடர்ந்து பார்முலா 1 முதன்மை அமைப்பான ஃபியா மூலம் அவருக்கு இத்தண்டனை விதிக்கப்பட்டது. இருப்பினும் அவர் செய்ய வேண்டிய பொதுநல பணிகள் குறித்து குறிப்பிடப்படவில்லை. மேலும் அச்செயலுக்காக ரெட்புல் அணியின் ஓட்டுநர் வெஸ்டப்பன் மன்னிப்பு கோரியுள்ளார். 26 வயதுடைய வெஸ்டப்பன் 2ஆம் பருவத்தில் பல சிக்கல்களை எதிர்நோக்கி வருகிறார். இப்பருவத்தின் 9 போட்டியில் 7இல் வெற்றியை பதிவு செய்திருந்தாலும் கடந்த ஜூன் 23ஆம் தேதி ஸ்பெயினில் நடைபெற்ற போட்டியில் அவர் பங்கேற்கவில்லை. இதனிடையே கடந்த பருவத்தில் நடைபெற்ற 22 போட்டிகளில் 19 முறை அபார வெற்றியை பதிவு செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. GISBH-இல் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் பண்டார் கண்ட்ரி ஹோம்ஸ் வணிக வளாகங்களில் சோதனை. GISBH குழும நிறுவனத்துடன் தொடர்புடையதாக நம்பப்படும் ரவாங் பண்டார் கண்ட்ரி ஹோம்ஸில் உள்ள வர்த்தக கிளை ஒன்று நேற்று காலை ஒப் குளோபல் நடவடிக்கை வழியாக சோதனையிடப்பட்டது. அதிகாலை 6:30 மணிக்கு நடைபெற்ற இச்சோதனை நடவடிக்கையில் 200 ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் உறுப்பினர்கள் மற்றும் சேம படையினர், ஸ்லாங்கூர் இஸ்லாமிய துறை ஜாயிஸ், செலாயாங் நகராண்மை கழகம் MPS ஆகியோர் களம் இறங்குகின்றனர். சோதனை மேற்கொள்ளப்பட்ட வணிக வளாகங்களில் சுகாதார சிகிச்சையகங்கள், உணவகங்கள், கார் பட்டறைகள், பயன்படுத்தப்பட்ட துணிக்கடைகள், அச்சு வளாகங்கள், பல்பொருள் அங்காடிகள், ரொட்டி கடைகள், சமூக சேவை மையங்கள், ஊடக சேவை மையங்கள், தங்கும் விடுதிகள் உட்பட GISBH-இன் பெயரை பயன்படுத்தும் பல வர்த்தக வளாகங்களும் அடங்கும். மேலும் அவ்வளாகங்களில் இருந்த சிறார் உட்பட சிலரும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். அச்சோதனை நடவடிக்கையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட கட்டமைப்புகளை செலாயாங் நகராண்மை கழகம் இடித்ததுடன் சில வணிக வளாகங்களையும் மூடியது. இச்சோதனை நடவடிக்கையின் போது ஜாலான் தேசா பந்தார் கண்ட்ரி ஹோம்ஸில் உள்ள அனைத்து வணிக வளாகங்களும் மூடப்பட்டன. இதனிடையே கிளந்தான் கம்புங் பாஞ்சியில் உள்ள GISBH-இன் உயர் நிர்வாக குழுவின் குடும்பத்தினர் தங்கி இருந்ததாக சந்தேகிக்கப்படும் 3 வீடுகளில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். திருத்தம் செய்யப்பட்ட நீர் சேவைகள் தொழில்துறை சட்டம் நவம்பரில் தாக்கல் செய்யப்படும். அமைச்சரவையில் அங்கீகரிக்கப்பட்ட சட்டம் 655 உட்படுத்திய 2006ஆம் ஆண்டு நீர் சேவை தொழில்துறை சட்ட திருத்தம் வரும் நவம்பர் மாதத்தில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 6 மாசுபாடு சம்பந்தப்பட்ட குற்றங்களுக்கு அதிகரிக்கப்பட்ட தண்டனை, உயர்வான அபராத விகிதம் மற்றும் சிறை தண்டனை ஆகியவை இச்சட்ட திருத்தத்தில் உட்படுத்தப்பட்டுள்ளதாக துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். 6 மற்றும் மாசுபாடு பற்றிய விவரங்கள் குறித்த தெளிவுக்காக செய்யப்பட்டுள்ளது. இதன் வழி சட்டத்தில் இருக்கும் பலவீனங்களை களைவோம். அதன் பின்னர் நடவடிக்கை எடுக்கும் போது மாசுபாட்டிற்கு காரணமானவர்கள் என்று குற்றம் சாட்டி தண்டிக்க முடியும் என்றார் அவர். இதனிடையே இச்சட்ட திருத்தத்துடன் 6 மாசுபடுவதை தவிர்ப்பதற்கான அம்சங்களும் அதன் பராமரிப்பில் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று எரிசக்தி மாற்றம் மற்றும் நீர் உருமாற்ற அமைச்சருமான அவர் கேட்டுக்கொண்டார். ஜப்பான் கடல் உணவுகளை மீண்டும் இறக்குமதி செய்ய சீனா ஒப்புதல். புகுஷிமா அணுமின் நிலையத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட கதிரியக்க கழிவு நீரை ஜப்பான் கடலில் கலக்க முடிவு செய்த பிறகு அந்நாட்டின் கடல் உணவுகளுக்கு சீனா தடை விதித்தது. தற்போது அத்தடையை மீட்டுக் கொண்ட சீனா ஜப்பானின் கடல் உணவுகளை இறக்குமதி செய்ய உள்ளது. இருப்பினும் இந்நடவடிக்கை கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்படும் என்று சீன வெளியுறவு அமைச்சு தெரிவித்திருக்கிறது. தரநிலைகளை பூர்த்தி செய்யும் கடல் உணவுகள் மட்டுமே ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் என்று சீன வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். புகுஷிமா அணுமின் நிலையத்திலிருந்து கதிரியக்க கழிவு நீரை விடுவிப்பது குறித்து ஆலோசிக்க சீனா மற்றும் ஜப்பான் அதிகாரிகள் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து அனைத்துலக சட்டங்களை பின்பற்றியே அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ஜப்பான் உறுதியளித்துள்ளது. கதிரியக்க கழிவு நீரை விடுவிப்பதால் கடல் சூழல் மற்றும் சுற்றுச்சூழல் மீதான தாக்கம் குறித்து தொடர்ந்து மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஜப்பான் கூறியுள்ளது. 2011ஆம் ஆண்டு நிகழ்ந்த நிலநடுக்கம் மற்றும் ஆழி பேரலையால் புகுஷிமா அணுமின் நிலையம் சேதமடைந்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடங்கி சுத்திகரிக்கப்பட்ட கதிரியக்க கழிவு நீரை ஜப்பான் கடலில் கலந்து வருகிறது.